Hallelujah. Worship you, Jesus. உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். Hallelujah. 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 இந்த மாலை வேளையிலும் நாம் ஆண்டவரை தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. நாம் ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவனுடைய வல்லமை நம்மை சந்திக்க போகிறது. ஆவியில் நிரம்பி ஆவியில் இணைந்து ஆராதனை செய்ய போகிறோம். ஆமென். ஏதோ பாடல்களை பாடுகிறோம் என்று அல்ல, ஏதோ கொஞ்ச நேரம் ஒரு ஜெபத்தில் கலந்துக்கணும்னு இல்லாமல் ஆண்டவரோடு இணைந்து, அந்த உன்னதமான தேவனோடு கூட இணைந்து, அந்த உன்னதமான தெய்வத்தை ஆராதிக்கிற ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கட்டும். ஹalleluya, 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 ஹalleluya. ஷாகாரா பாபா பலபா கபரா பதரா பலா. தேவ பிரசன்னமே இறங்கிய வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கிய வந்திடுதே. சேர்ந்து சொல்லுவோம். தேவ பிரசன்னமே இறங்கிய வந்திடுதே. பாடுவோம். தேவ பிரசன்னமே இறங்கிய வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கிய வந்திடுதே. சொல்லலாம். தேவ பிரசன்னமே இறங்கிய வந்திடுதே. தேவ இறங்கிய வந்திடுதே. பாடுங்க. தேவ பிரசன்னமே இறங்கிய வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓஹோ, பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே.
தேவ பிரசன்ன. பாடுங்க, என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆராதனை செய்யுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய பிரசன்னம் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். ஓஹோ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. வானத்தின் அபிஷேகமே, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஓ தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில். தேவனின் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை தேவனின் மகிமை நம்மையெல்லாம். ஓ ரபா சாந்தரதின மகாசேந்தரி மனமதுரலபா. தேவனின் மகிமை நம்மையெல்லாம். ஆவியானவரே, நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிற எல்லாரும் ஆண்டவரே, எந்தெந்த வீடுகளில் இந்த சத்தம் துணிக்கிறது, எங்கெங்கெல்லாம் இந்த பாடல் சத்தம் கேட்கிறதோ அங்கெல்லாம் உங்க பரிசுத்த பிரசன்னம். ஓஹோ நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம். ரமஹஷகரம மதுரபட சண்டரபபதடரபலரபகதடரபலன லிபதடரபகசியரவனமரபதடரபலனமரபதடரபலரபியந்தரடரபலனமரபகடரபலன. ஓ ரபடபோ ஷகரபலமனமரகதடரபோ சென்டரபியரபலனமரதியந்தரடரபலனமரகதடரபலனமரகதடரபோ. இயேசுவே என் நேசரே, என் ராஜனே, என் பிரியமே, என் வாஞ்சையே, என் தாகமே, என் ஏக்கமே, என் பிரியமே, என் நன்மையே, என் பிரியமே, என் வாஞ்சையே, என் இயேசுவே, என் ஏக்கமே, என் நம்பிக்கையே. ஓ தேவ
பிரசன்னமே இறங்கிய வந்திடுதே தேவ ஓஹோ மாசுரானா மந்துரா பாஷாகரா பாபா Rebaha Santoro Kamasha Kalada Rabasi Terebebebebiana Mandarabala Rena Mahasi Keliantara Namarabiandura Namaragada Shakalada Rababa Rida Bro Santo Rofena Mahanda Riga Dada Shekeri Mama Mama Namarabala O Ragadada Namahanda Rababa Baba Rabiandara Darbala புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது சொல்லுங்க நாங்கள் பாட 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 எல்லா விதமான பாட்டு பாட 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 புயல்களை எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் அடக்கி போடுகிறார் ஓ இயேசு ராஜா இயேசு ராஜா நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் நல்லவரே நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் நல்லவரே இன்றும் என்றும் நல்லவரே இன்றும் என்றும் ஓ கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா சேர்ந்து புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று
பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது. புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது. புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது. புது ராகம் பிறந்தது. சொல்லுங்க. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும். நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும். ஹல்லேலூயா. இன்றும் என்றும். ரமஹஷகர பபபலரதர பபலரப. ஒரே ஒரு விசை சேர்ந்து பாடி சொல்லுவோம். புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது. புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது. புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புகழ்கிறோம் என் இயேசு ராஜா. புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது. புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே. ரமகதுடரப சந்தரபல கதுரகதியந்தரபப. இன்றும் என்றும் நல்லவரே. இன்றும் என்றும் நல்லவரே. ஓ ரமணம ஷபரபலரதி அந்தரல நமரப. இன்றும் என்றும். ஹல்லேலூயா. இன்றும் என்றும். ஆமென். இன்றும் என்றும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றும் என்றும் நல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சொல்ல முடியும்? இன்றும் என்றும் அவர் நல்லவர். இன்றும் என்றும் அவர் நல்லவராயிருக்கிறார். உங்களுக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். உங்க வாழ்க்கையில அவர் ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிறவராயிருக்கிறார். Thank you, Daddy God. Worship you. Honor your presence. எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் உங்களோடு கூட இணைந்திருப்பது ஒரு பெரிய சந்தோஷம்.
நீங்கள் ஆண்டவருக்குள்ள சுகமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பலத்த துருகம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த வீடியோ அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகரோடு கூட நீங்கள் ஷேர் பண்ண உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அடுத்த கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டோட வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தியானிக்கும் பொழுதே உங்களுக்குள்ள நிச்சயமான மாற்றத்தை இந்த சத்தியம் உண்டு பண்ணும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ நீங்கள் உற்சாகமாக கர்த்தர் வார்த்தை கேளுங்க. இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரயோஜனமாக இருக்கும். இந்த சத்தியத்தை கேட்க கேட்க ஆமென், நீங்கள் உங்களுக்குள்ள உங்கள் உள்ளான மனிதனிலே நீங்கள் பலப்படுவதை உங்களால் உணர முடியும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ஆமென். தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்படும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள் அற்புதத்தை அது செய்கிறதா இருக்கிறது. புறப்படுகிற வார்த்தை அற்புதங்களை கொண்டு வரும். புறப்படுகிற வார்த்தை உங்களுக்குள்ள நன்மையானது எது செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. க்ளோரி பீ டு காட். இந்த மாலை வேளையிலேயும் ஆமென், ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த செய்தி உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆமென் மாற்றத்தை உண்டு பண்ணட்டும் என்று சொல்லி நான் ஆண்டவருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. விசேஷமாக இந்த நாட்களில் நான் பரிசுத்தத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஹோலினஸ். பரிசுத்தத்தை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பரிசுத்தம் என்பது அது இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். ஆமென். ஏனென்றால் பெரும்பாலும் ஆமென் நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும், பரிசுத்தமாக இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும் என்று சொல்லி நிறைய வசனங்கள் இந்த பரிசுத்தத்தை குறித்து நமக்கு போதிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. நாமும் பல நேரங்களில் இந்த பரிசுத்தத்தை ஒரு பயமுறுத்துகிற வார்த்தையாகவே கேட்டு பழகிட்டோம். ஆமென். பரிசுத்தம், தம்பி பரிசுத்தமாக இருக்கணும்பா அப்படின்னா நமக்குள்ள ஒரு பயம் வந்துடும். ஐயோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருகிறது. இன்னொரு பக்கம் பரிசுத்தம்னாலே பாவம் இல்லைன்னா பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நாம் கொண்டு இருக்கிறோம். உண்மையிலேயே இன்றைக்கு தியானிக்கும் போது பரிசுத்தம்னா என்ன, இந்த பரிசுத்தம் எப்படி நடக்கிறது, யாரால் நடக்கிறது, எப்படி நடக்கிறதுன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு புரிந்து கொள்ள உதவி செய்வாராக. பரிசுத்தம் என்றால் செட் அபார்ட் என்று சொல்லி அர்த்தம், பிரித்தெடுக்கப்படுதல் என்று சொல்லி அர்த்தம். சாங்டிஃபைடு, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு பொருளை நீங்கள் பிரித்தெடுத்து வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பொருள் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். பைபிளில் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கும்போது ஒரு இடத்துல பார்க்குறோம், மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறார், மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, எனவே உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடுன்னு ஆண்டவர் சொல்கிறார். யாத்திராகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அப்போ அந்த நிலம் பாவம் செய்யலையா, பாவம் செய்யாததுனால அந்த நிலம் பரிசுத்தமாயிருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வருது பாருங்க. பாவம் இல்லாதது தான் பரிசுத்தம் அப்படின்னா அந்த நிலம் அப்போ எந்த பாவமும் செய்யலை போல, அதனால தான் அந்த நிலம் பரிசுத்தமாக இருக்குது அப்படி எடுத்துக்கொள்ளலாமா? வேதம் சொல்லுகிறது தேவன் பரிசுத்தர் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவர் பரிசுத்தராகியால் நீங்களும் அவருக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஆண்டவர் பாவம் செய்யாததுனால தான் பரிசுத்தரா? பிதாவாகிய தேவன் நித்திய பிதா, அவர் எந்த பாவமே செய்யலை அதனால தான் பரிசுத்தர்னு சொல்ல முடியுமா? அவர் இருக்கிற அந்த உலகத்தில் அந்த ஆவியின் தளத்தில் பாவம்னு ஒன்றே கிடையாது, அவரோட டிக்ஷனரியில் பாவம்னே ஒன்று கிடையாது. அப்போ பரிசுத்தத்தை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? பாவம் செய்யலை அப்படின்னா பரிசுத்தம் என்று சொல்லுவது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம தியானிக்கும் பொழுது, பரிசுத்தம் என்றால் சாங்டிஃபைடு என்று சொல்லி அர்த்தம், பிரித்தெடுக்கப்படுதல் என்று சொல்லி அர்த்தம். இப்போ நம்மளாம் பார்த்தீங்கன்னா சம்பளம் வரும், மாத சம்பளம் வரும். சம்பளம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பணம் தசம பாகத்துக்கு அப்படின்னு எடுத்து வைப்போம், இந்த பணம் வீட்டு வாடகைக்கு, இந்த பணம் மளிகை ஜாமானத்துக்கு, இந்த பணம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, இந்த பணம் இதுக்கு இப்படின்னு சொல்லி நம்மள அநேகர் இப்படி நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பணத்தை பிரித்து வைக்கிறோம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை, ஒரு பொருளையோ ஒரு நபரை நீங்கள் பிரித்தெடுத்து வைக்கும் பொழுது அதுதான் பரிசுத்தம் என்று அர்த்தமாக இருக்கிறது. இப்போ அப்போ வேதத்தின் அடிப்படையில் பரிசுத்தம் என்றால் என்னன்னா, ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். அப்போ பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் தான் பரிசுத்த கூட்டம். பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் பரிசுத்த கூட்டமாக இருக்கிறது. நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. இப்போ இந்த வார்த்தை இதை ஒரு பயமுறுத்துகிற வார்த்தையாகவே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தம்பி பரிசுத்தமாக இருக்கணும்பா அப்படின்னா பயப்படுகிற வார்த்தை அல்ல, சந்தோஷப்படுகிற வார்த்தை. ஏன் தெரியுமா?
உன்னதமான தேவன், வல்லமை, சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைச்ச அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய நோக்கத்துக்காக என்னை பிரித்து வச்சிருக்கிறார். அவருடைய நோக்கத்துக்காக என்ன பண்ணியிருக்கிறார், செட் அப்பார்ட் பண்ணியிருக்கிறாருன்னா இது பயப்படுற விஷயமாங்க. இது ஐயோ பரிசுத்தமாக வாழணுமே. உங்களை ஒரு நோக்கத்துக்காக அவர் தெரிந்து கொண்டு உங்களை செட் அப்பார்ட் பண்ணி, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வரும். அப்போ துதிக்கும்படி நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டீர்கள், அல்லது துதிக்கும்படி நீங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஒரு நோக்கத்துக்காக பிரித்தெடுத்திருக்கிறார், ஒரு திட்டத்துக்காக பிரித்தெடுத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்தப்படுத்தப்படுதல், பரிசுத்தம். அப்போ இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தமாக வாழணும்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? நீங்கள் எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டீர்களோ அந்த நோக்கத்தில் வாழ்கிறதான் பரிசுத்தமாக வாழ்கிறதுன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கும் பொழுது, ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பிளான் வச்சிருக்கும் போது, அந்த பிளானுக்கு நினச்சி விசுவாசிச்சு கர்த்தர் என்னை ஒரு நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறார், என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், என்மேல் ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒரு அபிஷேகம் இருக்கிறது, என்னை தேசங்களுக்கு தீர்க்கதரிசியாக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார், சுவிசேஷ பணிக்குன்னு அழைச்சிருக்கிறார், ஜெபிக்கும்படி அழைச்சிருக்கிறார், கொடுக்க அழைச்சிருக்கிறாரு என்று சொல்லி எப்போதும் உங்களை நீங்கள் அதற்காகவே உங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆயத்தப்படுத்தி அந்த தரிசனத்திலே வாழ்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் பரிசுத்தமாய் வாழுகிற வாழ்க்கை. இந்த பரிசுத்தத்தில் எப்படி வாழ்வது, இதை எப்படி நிறைவேற்றுவது, பரிசுத்தமாகுதலை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுதே, எப்படி வாழ்வது என்று சொல்லி ஒரு சில காரியங்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு ஆவியானவர் அதைத்தான் உங்களோடு கூட பேசும்படி சொன்னார். இதை நான் பேசும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, ஒரு அடிப்படையான ஒரு வசனத்தை நாம் படிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 1:31. அவரே அல்லது இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படியே நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படியே மாற்றுது. நிறைய நேரம் பரிசுத்தத்தை நாம் போராடி பரிசுத்தமாக வாழணும், போராடி பரிசுத்த வாழ்க்கை வாழணும்னு நினைக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு தான் உன் பரிசுத்தம், இயேசுவே நமக்கு பரிசுத்தமாக இருக்கிறாராம். எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை பாருங்க. அப்போ இங்கே பரிசுத்தம் என்பது நாம் ஒரு மத கட்டமைப்பில் ஏதோ ஒரு கிரியையின் அடிப்படையில் பரிசுத்தமாக வாழணும், அது அல்ல பரிசுத்தமாக. இயேசு தான் நம்முடைய பரிசுத்தமாக இருக்கிறாராம். அப்படியானால் இயேசு நமக்குள் வாசமாக இருக்கிறார், அவர் என்னை ஆளுகிறார், எனக்குள் தங்கி இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் எனக்குள் இருக்கிறது, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கை எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன், அவரும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம், அவர் எனக்குள் வாசமாக இருக்கிறார். இந்த சத்தியத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் ஊன்ற கட்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பரிசுத்தம் என்பது உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறிவிடும். இப்போ பரிசுத்தம் என்பது ஒரு செயல் அல்ல, பரிசுத்தம் என்பது ஒரு நபராக இருக்கிறார். ஹோலினஸ் இஸ் நாட் an act, holiness is a person and that person is Jesus Christ. பரிசுத்தம் என்பது ஒரு செயல் அல்ல, பரிசுத்தம் என்பது ஒரு நபர், இயேசு தான் அந்த பரிசுத்தம். இப்போ இயேசுவின் வெளிப்பாட்டில், விழிப்புணர்வில் எப்போதும் நான் அவரோடு இருக்கிறேன்ற வெளிச்சத்திலே வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அந்த பரிசுத்தராகிய இயேசுவும் நீங்களும் ஒன்றாக இருக்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் பரிசுத்தராய் இருப்பீர்கள், உங்கள் செயல்கள் பரிசுத்தமாக இருக்கும். அப்படியானால் உங்கள் நோக்கத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பீங்க. பாவம் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. யோசேப்புக்கு நல்லா தெரிஞ்சது, என்மேல் ஒரு அழைப்பு இருக்கிறது, எனக்கு ஒரு தரிசனம் இருக்குது, கர்த்தர் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், சூரியனும் சந்திரனும் என்னை வணங்கும் என்று சொன்னார், நட்சத்திரங்கள் வணங்கும்னு சொன்னார், அரிக்கட்டுகளெல்லாம் என்னை வணங்குற மாதிரி கனவு பார்த்தேன். அந்த நோக்கத்தை நோக்கி நான் ஓடிட்டுருக்கிறேன். இந்த நோக்கத்தை நோக்கி ஓடும் பொழுது எத்தனை போத்திபார் மனைவி வந்தாலும், அந்த பாவமானது எனக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும், எனக்கு முன்பாக ஒரு நோக்கம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது, அந்த நோக்கத்துக்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். எனவே அந்த நோக்கத்தை மட்டுமே நான் நோக்கி ஓடிக்கொண்டிருப்பேன் என்கிற வெளிச்சம் யோசேப்புக்கு வந்ததுனால, பரிசுத்தமாய் இருந்த அவன் பரிசுத்தன், நான் ஒரு பரிசுத்தமாய் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்ற வெளிப்பாடு வந்த பொழுது அவன்கிட்ட பாவமே ஒட்டலை. இப்படி புரிஞ்சுக்கோங்க, பாவம் செய்யாததுனால நீங்கள் பரிசுத்தவான் அல்ல,
நீங்கள் பரிசுத்தவான்கள் என்பதை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட பாவமே இருக்காது. இதை ரிவர்ஸாக யோசிக்கணும். நீங்கள் பாவம் பண்ணலை, ஏன்னா பாவம் பண்ணலை அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் வரும் பொழுது, அப்பா எப்படியோ இன்றைக்கி போராடி இன்றைக்கி ஒரு பாவம் கூட பண்ணலை, ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அடுத்து ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பாவம் செய்யும்போது குற்ற மனசாட்சி வந்துடும். பரிசுத்தத்தை கிரியையின் அடிப்படையில் எடுத்துக்கவே கூடாது. அல்லேலூயா. ஐயோ இன்றைக்கி எந்த பாவம் ஆண்டவரே, எந்த பாவமும் இன்றைக்கி வந்துடக்கூடாது. இல்லை, உங்கள் நோக்கத்தை புரிஞ்சு நான் பரிசுத்தமாய் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், ஐ எம் செட் அபார்ட், நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன்ற அந்த நோக்கத்தை உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி, நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என்மேல் ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு தெரிந்து கொள்ளுதல் என்மேல் இருக்கிறது, எனவே நான் பெரிய காரியங்களுக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறபடினால நான் அந்த நோக்கத்திற்காக ஓடுவேன். நான் பரிசுத்தமாய் அந்த நோக்கத்திற்காக பரிசுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறபடினால நான் அதை நோக்கி ஓடுவேன்ற வெளிச்சத்தில் வாழ 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 உங்ககிட்ட பாவன்ற ஒன்றே உங்கள் எல்லைக்குள்ளே வர முடியாது. ஹல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது என்பது இயேசுவோடு வாழ்வது, பிகமிங் மோர் ஆஃப் ஜீசஸ் கான்ஷியஸ், இயேசுவின் வெளிப்பாடு, இயேசுவோடு உள்ள உறவு, இயேசுவோடு உள்ள ஐக்கியம், இயேசுவும் நாம் எந்த அளவுக்கு ஒன்றாக இருக்கிறோம், அவர் எந்த அளவுக்கு நமக்குள்ளே நிரம்பி இருக்கிறார், நாம் எந்த அளவுக்கு அவருக்குள்ளே நிரம்பி இருக்கிறோம், அவர் என் பேச்சில், என் வார்த்தையில், என் நடக்கையில், என் செயலில், எல்லாத்துலேயும் இயேசு 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 ராஜா அப்படின்னு வாழ 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 என்ன நடக்கும் தெரியுங்களா? நான் சொல்லட்டுமா? அந்த பரிசுத்தத்தில் நோக்கத்தில் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு அதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்ம பிள்ளைங்கிட்ட பாவம் செய்யாதுன்னு சொல்லாதீங்க, உன் நோக்கத்தில் வாழுன்னு சொல்லிக் கொடுங்களேன். அந்த நோக்கத்தை கண்டுபிடிச்சி அந்த தன் வாழ்க்கையின் திட்டத்தை அவங்க கண்டுபிடிச்சி அதில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க எல்லைகளுக்குள் பாவம்னு ஒன்றே இருக்காது. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம டீச் பண்ணணும், உன் தரிசனத்தை கண்டுபிடி, உன் நோக்கத்தை கண்டுபிடி. யோசேப்புக்கு ஒரு அழைப்பு இருந்தது. தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த ராஜாவின் அந்த போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ சாப்பிட்றது பாவமா? பாவம் இல்லை. நான் ஒரு நோக்கத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய நோக்கத்துக்கு இந்த சாப்பாடு டேஞ்சர். இந்த இவ்வளோ நான் ஒரு சாப்பாட்டு பிரியனாய், போஜன பிரியனாய் இருந்தேன்னா என் மேலே இருக்கிற அழைப்பு என்னால் என்ன பண்ண முடியாது, நிறைவேற்ற முடியாது. ஆமென். எத்தனை பேர் நான் பேசுகிறத புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க? தானியேலுக்கு அந்த ஒரு வெளிச்சம் இருந்துச்சு. எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, அழைப்பு இருக்கிறது, நான் அதை நோக்கி ஓடிட்டுருக்கேன். அந்த நோக்கத்திலும் திட்டத்தில் நான் ஓடும் பொழுது நான் இந்த அளவுக்கு கறியும் ஜோறும் மீனும் ஒரே சாராயம்லாம் குடிச்சு, வைன்லாம் குடிச்சு, ராஜா கூட டான்ஸ் ஆடி சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அப்படி நான் இருக்கும் பொழுது என்னோட மார்க் நான் மிஸ் பண்ணிடுவேன். நான் போக வேண்டிய அந்த இடத்தை நான் தொலைத்து விடுவேன். எனவே என் அழைப்புக்கு எந்த சாப்பாடு எனக்கு வேணுமோ அந்த சாப்பாடு தான் எனக்கு. வேண்டிக் கொண்டான், தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான். தானியேல்ல படிக்கிறோம், he decided in his heart, தன்னை ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படுத்தாதபடி இருதயத்திலே அவன் தீர்மானம் பண்ணி கொண்டான். அப்போ பரிசுத்தமாக வாழ்றதுன்னா என்னன்னா, உங்கள் நோக்கத்தை கண்டுபிடிச்சி, உங்கள் திட்டத்தை கண்டுபிடிச்சி, அந்த திட்டத்துக்காக அந்த நோக்கத்துக்காக உங்கள் வாழ்க்கையே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வடிவமைக்கிறீர்கள். இதை நான் செய்வேன், இதை செய்ய மாட்டேன், இதை நான் செய்யலாம். சரி, ராஜாவின் போஜனத்தை சாப்பிட்டா ஒன்றும் தப்பாயிடாது. ஆனால் தானியேலுக்கு தெரியுது, அது என்னை டிஸ்டர்ப் பண்ணிடும், என் அழைப்புக்கு நேராக ஓடுறதுக்கு எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிடும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? இன்றைக்கு நான் சொல்கிறேன், பரிசுத்தமாய் வாழ்வது என்பது நோக்கத்தில் வாழ்வது. ரெண்டாவது, பரிசுத்தமாய் வாழ்வது என்பது இயேசு என்கிற அந்த நபரோடு கூட வாழுகிற வாழ்க்கை. அவர் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நிரம்பி இருக்கிறாரோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அப்படி ஜெயமாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும், அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், இயேசுவே நீரும் நானும் ஒன்றாக இருக்கிறோம், நீரும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, glory be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில வசனங்களை நாம் படிக்க போகிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய
சத்தியத்தினாலே. சரி, இப்போ அடுத்த கேள்வி, எது சத்தியம்? வாட் இஸ் த ட்ரூத்? இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. இப்போ சத்தியம் என்பது இயேசுவாக இருக்கிறார். உமது சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்போ நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் இயேசு. சரி, இப்போ இப்படி புரிஞ்சுக்குவோம். முதலாவது, நான் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், செட் அபார்ட், அதுதான் பரிசுத்த வாழ்க்கைன்னு நான் சொன்னேன். இதில் கிளாரிட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இனி பரிசுத்தம் என்று கேட்டால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ அந்த அழைப்பில் நிற்கிறது தான் பரிசுத்த வாழ்க்கை. அப்படி அந்த அழைப்பில் நீங்கள் தெளிவாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் எந்த விதமான உங்கள் அழைப்புக்கு மிஞ்சின எதையும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். அப்போ உங்ககிட்ட பாவம் இருக்காது. ஓகே, ஸோ பாவம் செய்யாததுனால பரிசுத்தம் அல்ல, பரிசுத்தமாய் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது உங்ககிட்ட பாவம் இருக்காது. ஸோ பரிசுத்தம் என்பது கிரியையினால் உண்டாவது அல்ல, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நம்பர் 1, பரிசுத்தம் என்றால் பிரித்தெடுக்கப்படுதல். இப்போ எப்படிங்க பரிசுத்தமாக வாழ்கிறது? எப்படிங்க பரிசுத்தமாக வாழ்கிறது? என் அழைப்பில் எப்படிங்க நான் நிற்கிறது? எனக்கு அதுதானே பிரச்சனையாக இருக்குது. என் அழைப்பில் நான் எப்படி நான் நிற்க முடியும்? என் அழைப்பில் எப்படி என்னால் ஓட முடியும்? நிறைய நேரம் சோர்ந்து போயிடுறேனே, நிறைய நேரம் நான் அப்படியே தயங்கி நிற்கிறேனே. 1 மாதம் நல்லா ஓடுது வண்டி, வாழ்க்கை, ஊழியம், ஜெபம், பரிசுத்தம், சபை. அப்புறம் 2 மாதம் சோர்ந்து போய் உட்கார்ந்துறனே. அப்புறம் 1 மாதம் பயங்கர வெற்றி வாழ்க்கை, அப்புறம் 1 மாதம் சோர்வு. ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா நாம் பரிசுத்தத்தை நம்முடைய பலத்தினால நாம் நிறைவேற்ற நினைக்கிறோம். ஆண்டவரே இன்னும் என்னை பரிசுத்தமாய் மாற்றும், இன்னும் என்னை பரிசுத்தமாய் மாற்றும். நடக்காது. ஏன்னா பரிசுத்தர் உங்களுக்கு உதவி செய்யாமல் உங்களால் பரிசுத்தமாக வாழ முடியாது. அப்படின்னா இயேசு இல்லாமல் ஒரு பரிசுத்த வாழ்க்கை சாத்தியமே கிடையாது. இப்போ இயேசு என்ன சொல்றார்? வசனம் சொல்லுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். யார் அந்த சத்தியம்? இயேசு தான் சத்தியம். இயேசு தான் உங்களை பரிசுத்தமாக்குகிறார். It is Jesus who sanctifies you. Hallelujah. அதை எப்படி செய்தார்? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவர்களை, நாமெல்லாம் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள். நம்முடைய நோக்கத்திற்காக ஆவியானவர் உந்தி தள்ளுகிறார் இல்லையா? பரிசுத்தமாக்கப்படுறோம் இல்லையா? இதை எப்படி செய்தார்? இது எப்படி நடக்கிறது? இந்த பரிசுத்தம் எப்படி பூரணப்படுகிறது? நமக்குள்ள பரிசுத்தம் எப்படி ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா, ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்துகிறார். அப்ப இயேசு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். மால்மஹா ஷாக்கா ரபா லது ரபா கரபி அந்த ரபா. இயேசு என்னை பரிசுத்தப்படுத்துறார். சொல்லுங்க பாப்போம், நீங்க இருக்கிற இடத்துல சொல்லுங்க, நான் பரிசுத்தமா வாழ முடியாது. என் பலத்தினால, என் உபவாசத்தினால, என் ஜபத்தினால, என்னுடைய பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்ன்றதுனால பரிசுத்தம் வந்துடாது. ஒரே பலியினாலே நான் எந்த அளவுக்கு the more I cling on to Jesus, எந்த அளவுக்கு இயேசுவை நான் உறுதியா பிடிச்சு, இயேசுவே நீரே என் பரிசுத்தம், நீர்தான் என்னை பரிசுத்தமாக்குகிறவர், இந்த வெளிப்பாடு எவ்வளோ எனக்கு அதிகமா வருதோ அவ்வளோ நான் ஜெயிக்கிறேன், பரிசுத்தமாய் வாழுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். glory to God, glory to God, glory to God. ஹல்லேலூயா. இயேசு தான் பரிசுத்தமாக்குகிறார். அதை தம்முடைய பலியினாலே, ஒரே பலியினாலே அவர் பரிசுத்தமாக்கினாராம். வேதம் அழகாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும், இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அழகா இருக்குல்ல அந்த வசனம். 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? 9ஆம் வசனத்தில். வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். இதெல்லாம் என்னங்க பண்ணுது? அகைன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சா அப்ப பாவ வாழ்க்கை அப்படின்ற மாதிரி யோசிக்காம,
இவைகள் என்ன செய்துவிடும் என்று சொன்னால், நீங்கள் எந்த நோக்கத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டீர்களோ அந்த நோக்கத்திலேருந்து உங்களை புஷ்அவே பண்ணிடும், வெளியே தள்ளுட்ரும். ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டே இருக்கிறீங்க, 100 மீட்டர் ஓட்டம், உங்களுக்குன்னு ஒரு ட்ராக் போட்டு கொடுத்துருவாங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஓடிட்டே இருக்கணும். பட் இவைகள் என்ன பண்ணிடும், இப்போ படித்த இந்த எல்லா பாவங்களும் உங்களை அந்த ட்ராக்கை விட்டு வெளியே தள்ளுட்ரும். நிறைய பேர் ட்ராக்கை மிஸ் பண்ணி போராடிட்டுருக்காங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் இப்படி போகணும். இப்போ இந்த வசனம் இப்படிலாம் எழுதியிருக்கிறார்ல, சுய புணர்ச்சி ஆண், இதெல்லாம் ஏன் சொன்னால் அந்த சபை அப்படி இருந்துச்சு. கொரிந்திய சபையில் இப்படிப்பட்ட பாவங்கள் இருந்துச்சு. ஆனால் அவங்கள 1வது அதிகாரத்தில் பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவதுன்னு எழுதுறாரு. ஆனால் இந்த சபைக்குள்ளே பாவம் இருந்துச்சு, விபச்சாரம், வேசித்தனம், ஆண் புணர்ச்சி, இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம காலத்தில்னா என்னென்ன பாவம் இருக்குது? சபைக்குள்ளே பெருமை இருக்குது, குறை பேசுறது இருக்குது, குற்றப்படுத்துறது இருக்குது, நியாயம் தீர்க்கிறது இருக்குது. நாங்களாம் எங்கள் சபை தாங்க பெஸ்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் சரியில்லைங்க. நியாயம் தீர்க்கிறோம்ல. இன்றைக்கி பவுல் இந்த எழுதியிருந்தாருன்னா நான் இப்படி தான் எழுதியிருப்பார். உங்களுக்குள்ளே குற்றப்படுத்துதல் இருக்கிறது, நியாயம் தீர்த்தல் இருக்கிறது, குறை சொல்லுதல் இருக்கிறது, ஒருவரை ஒருவர் மன்னிக்காமல் இருக்கிறீங்க, ஒருவருடைய குறையை ஒருவர் மன்னிக்காமல் அப்படிலாம் எழுதியிருப்பார். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணிக்குவோம். இன்னும் நம்ம இப்படிலாம் என்னென்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் என்ன நடந்துச்சா, இயேசு அவருடைய நாமத்தினாலும் இயேசுவின் அவருடைய ஆவியினாலும், அவருடைய நாமம் அவருடைய ஆவியினாலே 3 வார்த்தையை அந்த இடத்துல பவுல் அழகாக சொல்கிறாரு. 1, கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். உங்களை பரிசுத்தமாக்குவது இயேசுவாய் இருக்கிறார். பிகாஸ் அவர் தான் பரிசுத்தர். இயேசுவே உங்கள் பரிசுத்தம். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? இயேசுவே என் பரிசுத்தமாக இருக்கிறார், இயேசுவே என் பரிசுத்தமாக இருக்கிறார். சொல்லுங்க பாப்போம். இயேசுதான் என் பரிசுத்தம், இயேசுதான் என் பரிசுத்தம். ரபா லபா ஷப ரபா கபா ரபா தர லபா லிமா கபா துடா ரபா சந்தலப ரபா துரபல ரபா. இயேசுதான் என் பரிசுத்தம், இயேசுதான் என் பரிசுத்தம், இயேசுதான் என் பரிசுத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ என்ன நடக்குதுன்னு சொன்னால், இயேசு என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அடுத்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இதான் ரெவலேஷன். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் உங்களை என்ன பண்ணுவாராம்? முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். சமாதானத்தின் தேவன் உங்களை பரிசுத்தமாக்குவார். அப்போ பரிசுத்தமாக வாழ்றதுன்றது நீங்கள் உங்கள் பிரயாசமா? நீங்கள் பரிசுத்தமாக வாழணும் பிரதர், அப்படியா? சமாதானத்தின் தேவன் உங்களை பரிசுத்தமாக்குவார். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் பரிசுத்தமாய் அவரே காப்பார். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவரே உங்களை பாதுகாப்பார், அவரே உங்களை பரிசுத்தமா ப்ரொடெக்ட் பண்ணுவார். அவரே உங்களை அந்த பரிசுத்தம் என்கிற வளையத்துக்குள்ள வச்சுக்குவார். உங்க பிள்ளைகளை, விசேஷமா வாலிப பிள்ளைகளை, பெற்றோர்கள், இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், உங்கள் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம், ஐயோ காலம் கெட்டு போய் கிடக்குதே, என் பிள்ளை பாவத்தில் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது நல்லது. பட் நீங்கள் எதை சொல்லணும் தெரியுமா? அவர்களை குறித்த தேவ திட்டம் என்னன்றதை நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு தாம்மா உன்னை கர்த்தர் அழைச்சாரு, நான் உன்னை ஜெபம் பண்ணி கர்த்தர்கிட்ட வாங்கினேன், நான் உன்னை ஊழியத்துக்குன்னு கர்த்தர்கிட்ட கேட்டேன், நீ ஊழியம் செய்யணும்னு ஜெபம் பண்ணேன், நீ நல்லா சம்பாரித்து ஊழியம் செய்யணும், சபைகளை கட்டணும், தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு உன்னை பற்றி ஆண்டவர் சொன்னார், நீ பிறக்கும்போது கர்த்தர் தரிசனம் கொடுத்தாரு. உங்கள் பிள்ளைகளுக்கு இப்போ எதை நீங்கள் சொல்கிறீங்க? நிறைய பெற்றோரை பார்க்குறோம், பயப்படுத்துகிறாங்க. உலகம் கெட்டு போய் கிடக்குதுமா, காலேஜ் போகிற, ஸ்கூலுக்கு போகிற, பத்திரமா போயிட்டு வாமா, இதுங்க சொல்கிறதுலையே அதுங்களுக்கு பயம் வந்துடும். பயப்படுத்துவதல்ல, நோக்கத்தை போதிக்க வேண்டும். பரிசுத்தம் என்றால் செட் அபார்ட், பிரித்தெடுக்கப்படுதல். தேவனுடைய நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டது தான் பரிசுத்த வாழ்க்கை.
அப்போ நோக்கத்தை டீச் பண்ணணும். ரெண்டாவது, அந்த நோக்கம் எப்படி நிறைவேறும், அவர்கள் எப்படி பரிசுத்தமாக இருக்க முடியும், பரிசுத்தரோடு இணைஞ்சிருக்கிற வரைக்கும் பரிசுத்தமாக உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. பரிசுத்தரோடு இணைஞ்சிருக்க அவங்களால பாவம் செய்யவே முடியாது. ஸோ பாவத்தை காமிச்சு பயப்படுத்தாதீங்க. பரிசுத்தத்தை சொல்ல இயேசுதான் பரிசுத்தர், அவரோடு நீ வாழணுன்றதை சொல்ல பாவம் அவர்களை விட்டு விலகும். அவங்களால பாவ வாழ்க்கை வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 1:6 படிக்கிறோம். ஆமென். பிலிப்பியர் 1:6 நான் உங்களை நினைக்க போதெல்லாம். ஓகே, 5 பாருங்க, தமிழ் பைபிள் 5 பிலிப்பியர் 1:5 உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர், இப்படி வச்சுக்கலாம், உங்களில் பரிசுத்தத்தை துவங்கினவர், உங்களுக்குள் அழைப்பை விதைத்து அந்த அழைப்பை குறித்த அழைப்புக்கு நேரான ஓட்டத்தை துவங்கியவர், அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். பாருங்க, உங்களுக்குள்ள இயேசு என்ன பண்றாராம், நற்கிரியை தொடங்கி அவரே நடத்தி வருகிறார். உங்க பலத்தில் திரும்ப நான் சொல்றேன், சபைக்கு சொல்றேன், இன்னைக்கு ஆவியானவர் அதை சபைக்கு சொல்றாரு. நீங்க உங்க போராட்டம் அது அப்படிலாம் நினைக்காம இயேசுவோட ஒட்டிக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்கு இயேசுவோட ஒட்டிக்கணும்னு கற்றுக் கொடுங்க. ஏன்னா நற்கிரியையே தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி வருவார். அவரே நடத்துவாருங்க. அவரே உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். அவரே உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்வார். அவரே சரியான பாதையில் நடத்துவார். கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்துவார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க இன்னைக்கு நான் பேசின வசனங்களை? 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். முதலாவது, பரிசுத்தம் என்பது ஒரு நோக்கத்துக்காக நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு நோக்கத்திற்காக நான் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஐ எம் செட் அபார்ட் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி மோசேயை சந்திக்கும்படி அந்த நிலம் பரிசுத்தப்படுத்தப்பட்டதோ, அல்லேலூயா, அதுபோல யோசேப்பு ஒரு நோக்கத்துக்காக பரிசுத்தப்படுத்தப்பட்டான். தானியேல் ஒரு நோக்கத்துக்காக தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டான், என்றால் பிரித்தெடுத்து கொண்டான். அப்போ பரிசுத்தமாய் வாழ்வது என்பது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக, தேவனுடைய திட்டத்துக்காக நான் செட் அபார்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது, என் பிரயாசத்தினால என் ஜபத்தினால் அல்ல, இயேசுவோடு எந்த அளவுக்கு நான் இணைந்து வாழ்கிறேனோ அந்த அளவுக்கு நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன். இயேசுவும் நானும் எந்த அளவுக்கு நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்கிற வெளிச்சம் வருகிறதோ, இயேசுவும் நீங்களும் எந்த அளவுக்கு அந்த ஒரு டிவைன் கனெக்ஷனில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த பரிசுத்தத்தை எளிதாய் உங்களால் நிறைவேற்ற முடியும். அப்போ பரிசுத்தம் என்பது பாவம் செய்யலைன்றதுனால பரிசுத்தம்னு கிடையாது. நீங்கள் பரிசுத்தமாய் வாழும் பொழுது, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது பாவம் உங்ககிட்ட ஒட்டாது. அல்லேலூயா. ரெண்டாவது, பரிசுத்தரோடு வாழும் பொழுது பாவம் உங்ககிட்ட ஒட்டாது. இயேசுதான் பரிசுத்தர், அவரே நம்முடைய பரிசுத்தர். இன்னைக்கு நிறைய வசனங்கள் உங்களுக்கு நான் காமிச்சேன். இந்த செய்தியை திரும்ப கேளுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறீங்களா அப்படின்னா, உங்களை குறித்த தேவ திட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா, உங்களை குறித்த தேவ நோக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? நிறைய பேருக்கு பரிசுத்தமாக வாழ முடியல. ஏன் தெரியுமா? உலக கவலை. இப்போ இப்படி சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஊழியக்காரியாக கர்த்தர் வச்சுருக்கும் போது நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றியே கவலைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கவலை ஒரு பாவமாக உங்களை தாக்குகிறது அப்படி நீங்கள் நினச்சிக்கணும். வெறும் சிகரெட்டு, தண்ணி, பீடி, கஞ்சா, விபச்சார பேசித்தனம் மட்டும் பாவம் நினைக்காதீங்க. கவலையும் ஒரு பாவம். ஏன்னா கவலை உங்களுடைய நோக்கத்திலிருந்து உங்களை என்ன பண்ணுது? டிஸ்டர்ப் பண்ணி வெளியே தள்ளுது. கவலை ஒரு பாவம். நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் சோர்ந்து போய் எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. ஐயோ என் பிள்ளை சரியில்லை, வீட்டுக்கார் சரியில்லை. அப்போ நீங்கள் பாவம் உங்களை மேற்கொள்ளுது. ஏன்னா இந்த புலம்பல் உங்கள் நோக்கத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருது. அப்போ இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இனி அந்த பிரித்தெடுக்கப்பட்ட என்னை குறித்த நோக்கத்திலே வாழ்வதற்கு என்னை நான் 100% என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே, அந்த என்னை குறித்த அந்த தேவ திட்டத்தில், என்னை குறித்த அந்த தேவ நோக்கத்தில்
நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே அடியேனை கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. அப்பா, எங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. யோசேப்பை குறித்து ஒரு நோக்கம் இருந்தது. அவன் அதை புரிந்து கொண்டபடினால போத்திபார் மனைவிட்ட இருந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்தப்ப அவன் ஓடிட்டான் ஆண்டவரே. தானியேலை குறித்து ஒரு நோக்கம் இருந்தது. அதை அவன் புரிந்து கொண்டதுனால அந்த ஆகாரத்தில் தன்னை சுத்தமாய் காத்துக்கொள்ள தீர்மானம் பண்ணினான். இன்றைக்கும் எங்களை குறித்து ஒரு நோக்கத்தை நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. எங்களை குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறீங்க. எங்களை குறித்து நீர் ஒரு பிளான் வச்சிருக்கிறீங்க. அந்த நோக்கத்தில், அந்த திட்டத்தில் நாங்கள் இணைந்து செயல்பட, இணைந்து உம்மோடு இணைந்து கொள்ள, உம்மோடு சேர்ந்து வாழுகிற அந்த ஒரு உன்னத வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு இந்த காரியத்தில் ஒரு விடுதலை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த சீசன்ல ஒரு மிகப்பெரிய அந்த சத்தியத்தினால் உண்டாகிற பரிசுத்தம் எங்களை கவலைகள், முறுமுறுப்பு, புலம்பல், சோர்வு, குடும்பத்தை குறித்த, பிள்ளைகளை குறித்த அங்கலாய்ப்பு எங்கள் நோக்கத்தை விட்டு எங்களை தள்ளும் பொழுது கிறிஸ்துவானவர் எங்களை சரியான பாதையில் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலப்படுத்துங்க, கிருபை தாங்கட்டும், கூட இருந்து உதவி செய்யுங்க. வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை இந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வீடியோ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வீடியோவில் உங்களோடு இணைந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆமேன். விசேஷமாக இந்த நாட்களில் வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு ஒரு விசேஷித்த ஒரு தீர்க்க தரிசன ஜெப நேரத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். போன வாரம் அந்த ஊழியமானது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அநேக சாட்சி, அநேகர் ஃபோனில் பேசினாங்க. ஸோ இந்த வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு அது நடைபெறும். ஸோ அந்த வீடியோவில், அந்த ஜெப நேரத்தில் நீங்கள் கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துகிறேன். ஆயத்தமாக இருங்கள். இந்த வீடியோ அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஊழியத்தை நீங்கள் உங்கள் ஜெபத்தாலும் பொருளாதாரத்தாலும் தாங்கி இந்த ஊழியத்தை நீங்கள் கனப்படுத்த உங்களை கர்த்தருக்குள் கேட்டுக்கொள்கிறேன். தேவ கிருபையும் தயவும் உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் காட்.